अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। वलैकुम सलाम रहमतुल्लाहि तआला वबरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन नहमदुहु व नஸல்லி அலா ரசூலில் கரீம் இலா யௌமிதீன் அம்மா பஅத்। எல்லா புகழும் இறைவனுக்கே, அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என் பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக, ஆமீன். அல்லாஹ்வுடைய கிருபையினால் அவனது அளப்பரிய நாட்டத்தினால் ரமலான் பிறை 24வது தராவீக நிறைவு செஞ்சுட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்க ஷுக்ர். புகழ் அனைத்தும் நன்றிகள் அனைத்தும் அவனுக்கே, அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் இனி வரக்கூடிய இன்னும் சில நாட்களில் இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்ய போறோம்? ஆமா, ரமலான் நம்மை விட்டு விடைபெற போகுது. ஒன்றுமில்லை, இன்னும் 6 நாட்கள் நமக்கு டைம் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அந்த 6 நாட்களுமே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கக்கூடிய ரமலானுக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். அதனால ரமலானுடைய அந்த நேரங்களை வீணடிக்காம இன்ஷா அல்லாஹ் இபாதத் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, மனிதனுடைய தீரா ஆசை எங்கு நிறைவேறும்? மனிதனுடைய தீராத ஆசை. உதாரணமா சரி, ஓகே, எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். ஒரு பொருளை வாங்கினா அந்த பொருள் நிரந்தரமா எந்த அளவுக்கு அப்படின்னா, அது இறந்து போறதுக்கு முன்னாடி அது இறந்து போக கூடாது, நாம உயிரோடு இருக்கிற வரைக்கும். உங்களுக்கு புரியுதா? நம்ம லைஃப் ஃபுல்லா அந்த பொருள் பயன்படணும், அப்படிதான் நம்ம நினைப்போம். ஒரு புடவை வாங்கினாலும் சரி, வீட்டுல ஏதாவது ஒரு மிக்சியோ வேற ஏதாவது பொருள் வாங்கியிருந்தாலும் சரி, எல்லாமே நமக்கு பயன்படணும். அதே போலதான் எல்லாருக்குமான ஆசைகள் நிறைய உண்டு. ஆனால் மனிதனுடைய ஆசைகளை அல்லாஹ் சில நேரம், இந்த துனியாவே அப்படிதான் நிறைவேறாம போயிடுது. அப்படி நிறைவேறாத ஆசையை நிறைவேற்றக்கூடிய இடம்தான் சொர்க்கம். நிறைவேறாத ஆசை நமக்கு நிறைய இருக்குல்ல. எல்லாருக்குமே நல்ல ஒரு பெரிய மாளிகையில நமக்கு இருக்கணும், நமக்கு ஒரு 4-5 வேலையாட்கள் இருந்தா நல்லா இருக்குமே, நினைச்ச நேரத்துல சாப்பாடு, டயர்டா இருந்த உடனே ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் அப்படியே அழகா கொண்டு வந்து கொடுக்க, நான்வெஜ் பிரியர்களா இருக்கக்கூடிய நமக்கு நல்ல ஏதாவதுனா ஒரு பொரிச்ச கறிகள், என்ன வாய்க்கு ருசியான சாப்பாடு. அதுலயும் நமக்கு என்ன தெரியுமா, பிடிச்ச சாப்பாட நிறைய சாப்பிடணும்னு ஆசை இருக்கும். ஆனா சாப்பிட முடியாது. நோய் வரக்கூடாது. எதை சாப்பிட்டாலும் என்ன செய்யக்கூடாது? நோய் வரக்கூடாது. என்ன சாப்பிட்டாலும் நமக்கு அந்த சாப்பாடு மட்டும் தடை என்ன செய்யக்கூடாது? போடக்கூடாது. இப்படி எத்தனையோ ஆசைகள் நம்முடைய உள்ளத்துல நிறைஞ்சு இருக்கு. சுப்ஹானல்லாஹ். இந்த துனியாவுல இடம் வாங்கணும்னு ஆசை இருக்கு, என்ன வீடு கட்டணும்னு ஆசை இருக்கு, வாகனம் வாங்கணும், எல்லாருமே கார் வாங்கணும் ஆசை இருக்கு, என்ன எத்தனையோ ஆசைகள் இருக்கு இல்லையா? இது எல்லா கான்செப்டையும் அல்லாஹ் சொர்க்கத்துல வச்சிருக்கான் நமக்கு. சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்களேன், சொர்க்கத்துல சும்மா நம்ம என்ன அப்படி ஜாலியா சுத்திட்டு அப்படி இருந்துக்கிற மாதிரிலாம் இல்ல. இங்க என்னெல்லாம் நம்ம விட்டுட்டோமோ, என்னெல்லாம் நினைச்சிட்டு இருந்தோமோ, என்னெல்லாம் நமக்கு வேணும்ட்டு நினைச்சோமோ எல்லாமே சொர்க்கத்துல கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் சொர்க்கத்துல இன்பங்கள்லாம் நிறைய சொல்லியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். நிறைய சொர்க்கத்துல இன்பங்கள் இருக்கு. மாளிகைகள், வீடு, அதுக்கப்புறம் ஆறு, மரம், தோட்டங்கள் எல்லாமே சொர்க்கத்துல நிறைஞ்சிருக்குமா? அல்லாமா கிளாஸ்ல பரீட்சை எழுதிட்டோம். ஆமா, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம எதை சொல்ல வரோம்னா, ஈக்குவல் பண்ணி பார்க்க போறோம். என்னன்னா, அல்லாஹ் தஆலா நரகத்துல இருந்து கடைசியா விடுவிச்ச ஒரு மனிதனுக்கு எவ்வளவு இன்பத்தை கொடுக்கறான். அப்ப அந்த இன்பத்தை நம்ம நினைச்சாலே சொர்க்கத்துல உயர் தரஜாவுல இருக்கக்கூடிய நல்லடியார்களுக்கு, நபிமார்களோடு இருக்கக்கூடிய நல்லடியார்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய சொர்க்கத்தை தயார் செஞ்சு வச்சிருப்பான் அப்படிங்கறத ஒரு 3 அறிவிப்பை கொண்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். கடைசி மனிதனை குறித்துதான். என்னன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க, அல்லாஹ்வே, கடைசியாக ஒரு மனிதனை நீ விடுவிச்சு சொர்க்கத்துக்குள்ள நுழைவிக்கிற இல்லையா, அந்த மனிதனுக்கு நீ கொடுக்கும் இன்பம் என்ன, நீ கொடுக்கக்கூடிய வெகுமதி நன்மைகள் என்ன, சொர்க்கத்துல அவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் தஆலா சொல்றான், கடைசியாக ஒரு மனிதன் வருவான், அந்த மனிதனை நான் சொர்க்கத்துக்குள்ள போய் பார்க்க சொல்லுவேன், அவனும் போய் பார்ப்பான். சொர்க்கத்துல என்ன செய்யாது? இடம் இருக்காது. இந்த ரிவாயத்து கொஞ்சம் வேற டிஃபரெண்டான வார்த்தைகளை கொண்டு இடம் இருக்காது. இப்ப என்கிட்ட வருவான், அல்லாஹ்வே, சொர்க்கத்துல எல்லாம் ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு, ஒண்ணுமே இல்ல, இடமே இல்லையே அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்படியா, சுப்ஹானல்லாஹ். அதை போன்று 5 முறை
சுப்ஹானல்லாஹ். எந்த அளவுக்கு தெரியுமா? உலகத்தையே ஒரு மனிதனுக்கு ஆட்சி செய்ய நான் கொடுத்து, அந்த உலகத்துல இருக்கக்கூடிய பொன்னும் பொருளும் பதவியும் பட்டமும் நான் ஒரு மனுஷனுக்கு கொடுத்தா எவ்வளவு அவனுக்கு இருக்குமோ அதே போல 5 மடங்கு உனக்கு கொடுக்கட்டா அப்படின்னு கேட்பான். யாருக்கு? நரகத்திலிருந்து கடைசியா வந்த மனிதனுக்கு அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அதே போல ஒரு மிஸ்லுஹு அஷரன் கடைசி சொல்வானா. என்ன அர்த்தம்? 10 மடங்கு கொடுத்துக்கிட்டா நீ என்ன செய்வார்? அலீத்து ரப்பி, எனக்கு இது போதுயா அல்லாஹ் அப்படின்ட்டு அந்த மனிதன் பொருந்தி கொள்வான். இது ஒரு ரிவாயத். சுப்ஹானல்லாஹ். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார், கடைசியாக வந்த நரகத்திலிருந்து கடைசியாக வந்து சொர்க்கத்தில் கடைசியாக நுழையக்கூடிய மனிதனுடைய நன்மைகள் வெகுமதி என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த மனிதன் நரகத்திலிருந்து தவழ்ந்து தவழ்ந்து உடலெல்லாம் காயமாகி கருத்த மேனியோடு துர்நாற்றம் அடிக்கக்கூடிய அந்த மனிதனை அல்லாஹ் ஜீவநதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆற்றுல முக்கி எடுப்பானா. சுப்ஹானல்லாஹ். இது சொர்க்கத்தை பற்றிய ஹதீஸ்ல இது ஃபுல்லா இடம்பெறுது. முக்கி எடுத்த உடனே முகப்பொலிவோடு அழகிய தோற்றத்தோடு சொர்க்கத்துல இருக்கக்கூடிய அந்த மனிதர்களுக்கு ஏற்ப ஒரு தோற்றத்தை என்ன செய்வான்? அல்லாஹ் மாற்றி சொர்க்கத்துக்குள்ள போக சொல்லுவான். சேம் அதே கான்செப்ட் தான். போய் பார்த்தா ஹவுஸ்ஃபுல், எதுவுமே இல்லை, இடமே இல்லை. அப்போ அல்லாஹ் தஆலா மறுபடியும் அல்லாஹ்விடத்துல வருவான். வந்த உடனே அல்லாஹ் என்ன செய்வானா, அந்த அடியான்ட்ட பேச விருப்பப்படுறான். அவன் நினைச்சா என்ன செஞ்சிருக்கலாம்? உடனே கொடுத்திருக்கலாம்ல. அப்படியா? உதுகுலு ஃபில் ஜன்னா, இன்னும் ஒரு காட்ட போய் பாரு, சொர்க்கத்துல இது இடம் இருக்கும், போய் பாரு அப்படின்னு சொல்லும் பொழுது மறுபடியும் சுற்றி பார்க்கலாம். சொர்க்கத்துல இல்ல, இடம் இல்ல. மறுபடியும் ஒரு தடவை 3-4 முறை போயிட்டு வந்து அல்லாஹ்விடத்துல முறையீடு செய்யலாம். அப்படியா? அப்ப சரி, இந்த உலகத்துல நீ வந்து வாழ்ந்தல்ல, அந்த வாழும் பொழுது ஒரு நாட்டின் அரசன், ஒரு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசனுடைய அவ்வளவு பெரும் அந்த இடத்தை உனக்கு நான் சொர்க்கத்துல ஏற்படுத்தி கொடுத்தா நீ பொருந்திக்கிறியா? ரலீத்து, எனக்கு இதுவே போதுமே அல்லாஹ். அப்படியா? போதுமா? வேற எதுவும் கேட்க மாட்டியா? வேற எதுவும் வேண்டாமா? ஏன் என்கிட்ட பேச பிடிக்கலையா? அல்லாஹ் கேட்பானா, என்கிட்ட பேச பிடிக்கலையா? கேள, என்ன வேணும்? ரலீத்து ரப்பி, அது போல இன்னும் அதிகமா, இன்னும் அதிகமா அப்படின்னு அல்லாஹ் தஆலா அதே போல மிஸ்லுஹு அஷரா 10 மடங்கு உனக்கு நான் கொடுக்கின்றேன், திருப்தியா அப்படின்னு சொல்லும்போது ரலீத்து ரப்பி, நான் பொருந்திக்கிட்டேயா அல்லாஹ் அப்படின்ட்டு அந்த மனிதன் சொல்லுவான். சுப்ஹானல்லாஹ். இது 2வது விடயம், 2வது ஹதீஸ். 3வது, இதுதான் ரொம்ப அழகானது. நரகத்திலிருந்து ஒரு மனிதன் யா அல்லாஹ், யா ஹன்னான், யா மன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அழைத்து கொண்டே இருப்பானா. அழைத்து கொண்டு இருக்கும்போது அல்லாஹ் சொல்லுவான், ஏன் என்ன ஆச்சு உனக்கு ஏன் இப்படி நீ என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லும் பொழுது, யா அல்லாஹ், இன்னும் நரகத்துடைய வேதனை தாங்க முடியல. நான் இந்த துன்யாவுல ஒரு கடுகளவு, அதாவது மிஸ்கால தர்ரா, அந்த ஹதீஸ்ல வருது, நம்ம ஒரு இதுல வருது இல்லையா, சூறாவுல வருது இல்ல, கடுகளவு லா இலாஹ இல்லல்லான்னு நான் சொல்லி உள்ளத்துல நான் உறுதி கொண்டே யா அல்லாஹ், அதுக்காக நான் இறக்கப்பட்டு எனக்கு இந்த நரகத்துல இருந்து விடுவிச்சா போதும், எனக்கு சொர்க்கம்ல அவனை நரகத்துல இருந்து விடுவிச்சா போதும். வ இஸ்ஸத்திஹி வ ஜலாலிஹி அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் கண்ணியத்தின் மீது ஆணை, உன் அழகின் மீது ஆணையா அல்லாஹ், சத்தியமா யா அல்லாஹ், இனிமே நான் எதுவுமே கேட்க மாட்டேன் யா அல்லாஹ். அந்த அடியான் சொல்லுவாங்க. அப்ப அப்படியா? இனிமே எதுவும் கேட்கக்கூடாது, அந்த கலிமாவுக்காக உன்னை நான் என்ன செய்யறேன், இறக்கப்பட்டு அந்த நரகத்துல இருந்து விடுவிச்சு போனா மறுபடியும் யா ஹன்னான், யா மன்னான், இறக்கமுடையவனே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அழைத்து கொண்டே இருக்கிறான் அந்த அடியான். என்ன உனக்கு பிரச்சனை? நீதான் என்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையிட்டு நான் எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொன்னல அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லையா அல்லாஹ், நம்மளுடைய ஆசை அப்படிதானே, எதுவுமே செய்ய வேண்டாம்னு சொன்னா மறுபடியும் என்ன செய்யும், கேட்டுக்கொண்டே இருப்போம். அப்போ சொன்ன உடனே அதுவும் அந்த ஒரு மரம் இருக்குல்ல, அந்த மரத்துல மட்டும் கொஞ்ச நேரம் அந்த நிழல்ல, ஏன்னா இந்த நரகத்துடைய வெப்பம் என்னால தாங்க முடியலையா அல்லாஹ், கொஞ்சம் அந்த மரத்தின் நிழல்ல மட்டும் எனக்கு உட்கார இடம் கொடுக்குற அப்படின்னு சொல்லும் பொழுது, இனிமே கேட்கக்கூடாது, இஸ்ஸத்திஹி வ ஜலாலிஹி, உன்னுடைய கண்ணியத்தின் மீது உனது அழகின் மீது ஆணையா அல்லாஹ், இனிமே நான் கேட்கவே மாட்டேன். அந்த அந்த மரத்துக்கு கீழே ஒரு நிழல்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கான். அப்படியே எட்டி பார்க்கறா சொர்க்கம் பக்கத்திலேயே. சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ், யா ஹன்னான், யா மன்னான், யா அல்லாஹ், உனக்கு என்ன வேணும் அடியானே அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்ல இவ்வளவு தூரம் என்ன கொண்டு வந்துட்ட உன்னுடைய ரஹமத்தை கொண்டு, இதோ சொர்க்கம், கொஞ்சோண்டு இடம் கொடுத்தா நான் அங்க போய் உட்கார்ந்து ஓரமா உட்கார்ந்துக்குவேனே அப்படின்னு சொல்லும் பொழுது, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்வானா, அப்படியா, போய் பாரு, சரி நீ இவ்வளவு தூரம் வந்துட்டல, போய் சொர்க்கத்துக்குள்ள போய் பாரு அப்படின்னு சொல்லும்போது, சேம் அதே மாதிரிதான் சொர்க்கம் நிறைந்து இருக்குது, இடமே இல்லை. அப்ப மறுபடியும் அல்லாஹ் இடத்துல அந்த மனிதன் வந்து, அல்லாஹ் சொர்க்கமெல்லாம் நிறைஞ்சு போயிடுச்சு அல்லாஹ், எனக்கு என்ன இது எப்படி இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, இந்த உலகத்தின் ஆட்சியின் ஒரு பங்களவு
அதாவது இந்த உலகத்தையே ஒரு பங்களவு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு இடம் கொடுத்தா உனக்கு போதுமா? எல்லாம் நீ என்ன கிண்டல் பண்றியா? அவ்வளவு பெரிய இடமா? எனக்கு ஒரு சின்ன இடமே போதுமானது, என்ன என்னை கிண்டல் பண்றியா? கிண்டல் பண்ணல, உனக்கு இது போல மீண்டும் மிஸ்லுஹு 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 அஷரா 10 மடங்கு உனக்கு நான் தருகிறேன், சந்தோஷமாக நீ என்ன செய்ய, உள்ள போய் சொர்க்கத்துக்குள்ள இப்ப போய் பாரு அப்படின்னு சொன்னா அவனுக்காக அவ்வளவு பிரம்மாண்டமான சொர்க்கத்தை அல்லாஹ் தயார் செஞ்சு வச்சிருக்கான். யாருக்கு? நரகத்துல இருந்து கடைசியாக வந்த மனிதன். அந்த மனிதன் சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே ஹவுஸ்ஃபுல், அவ்வளவுதான், இனிமே சொர்க்கத்துக்கு யாருமே நுழைய முடியாது. அந்த ஒரு மனிதனுக்கு கொடுத்த அந்த இன்பம், அந்த இடம், அந்த மாளிகை, அந்த பிரம்மாண்டமான ஒரு சொர்க்கத்தையே அல்லாஹ் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ். அவனையே நம்பி அவனுக்காக சஜ்தா செய்து அவனுக்காக இந்த துன்யாவில் வாழ்ந்து ஹலாலையும் ஹராமையும் பேணி இறையச்சத்தோடு ஈமானோடு வர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தேவைகளை முறையிட்டு நம்மளுடைய தௌபாக்களை முறையிட்டு அழுது அவனை பார்க்கணுங்கிற ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய இந்த முஸ்லீம் முக்மீன்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய சொர்க்கத்தை வச்சிருப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட தான் அல்லாஹ் சொல்வானா, மாதா ஐனுன் ரஅத், மூசா உன் அந்த கண், எந்த கண்ணுமே இந்த சொர்க்கத்தை பார்த்திருக்கவே முடியாது. வலா உதுனுன் சமிஅத், எந்த காதும் அந்த சொர்க்கத்தின் இன்பத்தை கேட்டிருக்கவே முடியாது. வலா கல்புன் பஷர், எந்த ஒரு மனிதனுடைய உள்ளமும் கற்பனை கூட செய்து பார்த்திராத அந்த சொர்க்கத்தை கடைசியாக வந்த மனிதனுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன், தயார் செய்து வைத்திருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். அதே போல நமக்கான நற்செய்தி என்ன தெரியுமா? அவ்வளவு பிரம்மாண்டமான சொர்க்கத்துல முதல்ல நுழையக்கூடிய கூட்டம் யாரு? நாம தான். உம்மத்தை முஹம்மதியாவுக்கு தான் அல்லாஹ் அவ்வளவு பெரிய சொர்க்கத்தை முதல்ல நுழையக்கூடிய கூட்டமா நமக்கு வச்சிருக்கான். அதனால இந்த சொர்க்கத்தின் மீது பேராவல் கொண்டு, சொர்க்கம் என்று சொன்னாலே சஹாபாக்கள் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க, ஒண்ணு வேண்டாயால எனக்கு சொர்க்கம் கிடைச்சா போதும். சுப்ஹானல்லாஹ். அங்க போர் நடக்குது. போர் நடந்து கொண்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த உஹது மலை அடிவாரத்துல சொர்க்கத்தின் வாடையை, சொர்க்கத்தின் நறுமணத்தை நான் நுகர்கிறேன் அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த பேரித்தம்பள துண்டை சாப்பிட்டு கொண்டிருந்தக்கூடிய சஹாபி அதை தூக்கி எறிந்து விட்டு எனக்கு சொர்க்கம் தான் வேணும்னு என்ன செய்யறாங்க, அந்த போர்க்களத்துக்குள்ள போறாங்க. அல்லாஹ் ஏற்பாடு ஷஹீத். சுப்ஹானல்லாஹ். எல்லாமே சொர்க்கத்திற்காக அந்த சஹாபாக்களை அர்ப்பணிச்சாங்க. அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த துன்யாவுல வீடோ நிறைவேறாத ஆசைகளோ எதுவுமோ நிறைய பெண்டிங்ல நமக்கு இருக்கு, அங்க எல்லாமே இருக்கு நமக்கு. சுப்ஹானல்லாஹ். எல்லாமே நமக்கு கிடைக்கும், நினைச்சதெல்லாம் நடக்கும், நினைச்சதெல்லாம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்படியான சொர்க்கத்தை அல்லாஹ்விடத்தில் அதிகமா கேட்டு அந்த இன்பமான சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நம்ம எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. எந்த ஒரு கண்ணும் பார்த்திடாத, எந்த ஒரு காதும் கேட்டிடாத, எந்த ஒரு மனிதனின் உள்ளமும் கடுகளவு கற்பனை செய்து கூட பார்த்திடாத அந்த சுவன பூஞ்சலையில் உலா வரும் நிலாக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். அகுல் கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லனா வலக்கும் வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.